எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், பேட்டிங் டாப் 5 இருக்குல்ல செட்டா இருக்கு. பவுலிங் கொஞ்சம் இடி வாங்கினாலுமே நேத்தலினிஸோட ரூல்ட் அவுட் ஆனது கொஞ்சம் ப்ளோ தான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. பட் ஆனாலுமே ஒரு நல்ல பிளானோட மீண்டு வருவாங்கன்னு நான் நம்புறேன். டாப் 4 எங்க பேர் இருக்கும். அந்த ஒரு ஸ்லாட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்றது அந்த நாளில் ஒன்றாவது இருக்கும். ஆர்சிபி ஃபேன்ஸோட வார் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஆர்சிபி டீம் மேலேயோ இல்லை விராட் கோலி மேலேயோ எந்த காண்டும் நான் அதை போன வருஷம் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். அது வந்து ஃபேன்ஸாக கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். போன வருஷம் கூட ஃபேன்ஸ் நிறைய பேர் என் பேரை எழுத்திருந்தாங்க. வாடா சின்னசாமிக்கு வாடா அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. உடனே வந்து சொல்ல விருப்பப்படுறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கடவுளை கும்பிட்டுட்டே இருக்கு. ஏப்ரல் 5 எப்படியா ஜெயிச்சிருப்பா போதுப்பா. எனக்கு இந்த சபையில ஒரு வாட்டி ஜெயிச்சிருப்பா போதும். புள்ளி காட்ட வேண்டாம். நம்மளும் இருந்துப்பேன் அவ்வளவுதான். ஏன்னா போன வருஷம் 2 வருஷம் வச்சு செஞ்சுட்டாங்க நம்மள. சிஎஸ்கேனா அடிமட்டை அப்படியே அசிங்கமா என்னென்ன சொல்றாங்க. பேட்டிங் சரியில்லை, பவுலிங் சரியில்லை, தோனிக்கு வயசாயிடுச்சு, என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கேப்ல. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வருஷம் அவர் கம்பேக் கொடுப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. தோனி கீப்பிங் பண்ணலையோ இல்லை பேட்டிங் பண்ணலையோ அது ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், வருத்தம் இருக்கும் ஃபேன்ஸுக்கெல்லாம். ஏன்னா அவர் வந்து அட்லீஸ்ட் இந்த ஒரு பால் ஆடணும், இல்லை அட்லீஸ்ட் ஸ்டம்பிங்கில் நிற்கணும், ஏதாவது அது பார்க்கணும் தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. அவர் வரைச்ச அந்த ஒரு என்ட்ரிக்கு டிஜே போடுற ஒரு பாட்டு ஆகட்டும், அதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறது. அவரோட அந்த கிளிம்ஸ் பார்க்கணும். மேட்சுக்கு போனோமா அவரை பார்க்கணும். சான்ஸோட வருகைன்றது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எப்படி இருக்கும்? பெரிய ஒரு லைட்னிங் வந்த ஒரு வருகைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வருகை தான். சேட்டன் வந்துட்டாரு. சேட்டன் ஓப்பனிங்கில் இருந்தால் பவர் பிளே சூப்பர் ஸ்கோர்ன்றது நம்பிக்கை இருக்குது. அவரும் ஆயுஷ் மாத்திரையே ஓப்பன் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் உருவில் பட்டேல், ருத்ராஜ் கைக்வாட் எல்லாருமே இருக்காங்க. ருத்ராஜ் கைக்வாட், அண்டோன், உருவில் பட்டேல் டாப் 5 அவங்களே மேட்ச் முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு எனக்கு. ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் ஏப்ரல் மே வந்துட்டாலே வெயில் காலம். வெயில் காலத்தை தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா ஐபிஎல். ஸோ இந்த ஐபிஎல்ல ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை நம்ம வந்து அடிக்கடி வந்து பார்க்க முடியும். அது வந்து இன்டர்வியூவில் இருக்கட்டும், இல்லை பைட்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு மூலத்தில் வந்து அந்த நபர்களை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நான் வந்து இன்னைக்கு கூப்பிட்டுருக்கேன். ஸோ இந்த பையனை வந்துட்டு சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்ட் மேட்ச் சென்னையில் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா இவன் பேசாமல் அந்த மேட்ச் வந்து முடியவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வைரல் சிஎஸ்கே ஃபேன் தான். ஸோ சிஎஸ்கேவோட ஃபேன் ஆர்தேஷ் தான் நம்ம கூட இருந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி போகுது படிப்பெல்லாம்? எல்லாம் போய்கொண்டிருக்கிறது ட்ராக்ல. அது அப்படியே ஒரு தனி ட்ராக்ல இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா? எஸ். ஸோ ஓகே, சூப்பர். ஸோ இந்த 2026 ஐபிஎல் சிஎஸ்கே அணியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து எதர்ச்சியாக ஒரு ப்ரொமோ ஒன்று பார்க்குறேன். சிஎஸ்கேவோட அஃபிஷியல் பேஜில் வந்து ஒரு ப்ரொமோ ஒன்று பார்க்குறேன். சரி ஓகே, போயிட்டே பார்த்தா டக்குன்னு உன்னோட ஃபேஸ் வந்து வருது. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா பையன் சின்ன லெவல்லையே போயிட்டு டக்குன்னு சிஎஸ்கேட அஃபிஷியல் ஃபேன் பேஜ்லேயே அஃபிஷியல் பேஜ்லேயே வரானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? எப்படி அதுக்குள்ளே வந்தீங்க? எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் சொல்லுவேன். எப்படின்னா எனக்கு வந்து ஒரு கால் வந்தது February மிடில். ஸோ தம்பி இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும் தம்பி, நான் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சி விட்றேன், பேசிவிட்டு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஓகே சார், டன் சார், ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன் சொன்னேன். ஓகே டன், நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த வீடியோ லான்ச் ஆன டேட் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அந்த ஒரு திடீர்னு 6 மணி அடுத்த நாள் எனக்கு செமிஸ்டர் பேப்பர். சும்மா அப்படியே இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த செகண்ட் சென்னை ஐபிஎல் ரீல் ஒன்று பார்க்குறேன். அப்படியே போயிட்டு இருக்கு. சம்மர் இஸ் கமிங். சரி ஓகே, ஏதாவது ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். சும்மா அப்படியே இந்த வீடியோ போயிட்டே இருக்கு. ஹாய் எல்லாருக்கும் என்னோட பேர் ஆதர்ஷன் ஒரு வீடியோ அப்படியே வந்துருது. அந்த மோமெண்ட் இருக்குல்ல, ஐயோ நான்லாம் சத்தியமாக எங்கே போனேன்னு தெரியல. வானத்துன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்தது. எங்கள் அம்மாலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அண்ட் நான் நினச்சேன் அவ்வளோதான் வச்சுருக்காங்களோ அப்படின்ட்டு. அப்படியே ஃபுல் வீடியோ பார்க்க ஒரு இடத்துல வந்து கிள்ளி விடுறதா நம்ம வேலையேன்னு ஏகா நான் சொல்லியிருப்பாரு. சொன்ன உடனே நம்ம டீம் பற்றி பேசலாமா, ஆர்சிபி பற்றி அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டு, அந்த வீடியோ. அப்புறம் வந்து என்ன 25ல் வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் என்னை சரௌண்ட் பண்ணி என்னை ஒரு மாதிரி அந்த மூமெண்ட் ஆக்கிட்டாங்களே, சிஎஸ்கே தோக்குது இன்னும் ஏன் சப்போர்ட் பண்ணுற அப்படின்ட்டு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த மூமெண்ட்டில் நான் அந்த மூமெண்ட் இருந்திருக்கு, ஹீட்டான மூமெண்ட்டு. அந்த மூமெண்ட்டை எக்ஸாக்டாக எடுத்து அவங்க சோஷியல் மீடியா டீம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அதாவது மீடியா ஃபேஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துலையும் சரி, சென்னை ஐபிஎல் மாதிரி ஒரு டீம் ஒரு ஃபேன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு ட்ரீட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அவங்க சோஷியல் மீடியா டீமுக்கு சத்தியமாக ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நடந்த இந்த ஃபேன்ஸ் மீட், அதாவது சிஎஸ்கேவோட அஃபிஷியல் ஒரு மீட் ஒன்று நடந்துச்சு. ரோர் ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து போயிருந்தீங்க. அந்த ரோர் ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு? ரோர் ஈவெண்ட் சொல்ல போனா ஸ்டார்டிங் டு எண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஈவெண்ட்னா சத்தியமாக சொல்கிறேன். சூப்பராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஈவெண்ட்டை. ஃபேன்ஸுக்கும் சரி, டீமுக்கும் சரி,
எந்த ஒரு கஷ்டமும் வராமல் நீட்டாக மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபுல் ஈவெண்ட் 4 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் செம்மையாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூப்பிட்ற கெஸ்ட் எல்லாமே வேறு லெவல். அதாவது ஓஜி பிளேயர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டாங்க. பிராவோ, பத்ரிநாத், மைக்கேல் ஹசி, மேத்யூ ஹேடன் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு வெசஸ் கிரியேட் பண்ணாங்க. அந்த ஒரு பிளேயர் ஓல்டு வெர்சஸ் நியூ, 6 அடிக்கிறது, ஒரு பவுண்டரி அடிக்கிறது, தோனி கீப்பிங் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இசை புயல் வந்தார், பால் டப்பா, அசல் கோலார், சிவகார்த்திகேயன், அர்ஜுன் தாஸ் எல்லாருமே நான் ஆக்சுவலி கிட்ட பார்த்தேன். ஆல்மோஸ்ட் கீழே அப்படி அந்த ஒரு நிலைமை. ப்ளஸ் தலையோட என்ட்ரி கூட எனக்கு அப்படியே எனக்கு கீழே தான் இருந்தது. அந்த மூமெண்ட்லாம் சொல்லணும்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு தெரியல. லைஃப்பில் ஒன் டைம் மூமெண்ட் அதெல்லாம் வந்து அந்த சீட்லலாம் இடம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ கீழே கிட்ட தலையை ரெய்னாவையும் எல்லாரையும் பார்க்குறோம். சிவானாவை லெஃப்ட்டில் பார்த்தேன் நான். ஆல்மோஸ்ட் எனக்குலாம் மைண்டே அவுட் ஆகிடுச்சு. எப்பாடா பார்த்தாச்சு அப்படின்ட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அண்ட் லாஸ்ட்டில் இசை புயல் வந்தார், கலகிட்டார். அவ்வளவுதான். எல்லாருக்குமே செம்ம அந்த ஒரு சாங்குக்காக தான் எல்லாரும் முன்பே வா சாங், நீ சிங்கம் தான், அது எல்லாத்துக்குமே வந்து நீ சிங்கம் தான் வரும்போது ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு தோனியை காமிச்சிட்டாங்க. ஜடேஜா கட்டி பிடிக்கிறத வந்து சாக்ஷி வந்து ஒரு ஸ்டோரி எடுத்து மாஹி அப்படி பாருன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பக்கா மூமெண்ட். சத்தியமா சொல்றேன், சூப்பரா வச்சிருந்தாங்க. பக்கா என்டர்டெய்னர், சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, சூப்பர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிஃபோர் ஐபிஎல். ஸோ இப்போ வர சனிக்கிழமையில இருந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகிறதுனாலே அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கோல்டு வார் மாதிரி தான். சைலண்டா நடக்கிற ஒரு ஃபேன்ஸ்குள்ள நடக்கிற ஒரு வார் மாதிரி தான். இப்போ ஆல்ரெடி என்னன்னா உங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் ஒரு வார் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு. மும்பை ஆக்சுவலா எப்பயுமே சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை தான் வந்துட்டு ஒரு பெரிய கிளாஸா வந்து நம்ம வந்து பேச போறோம். எத்தனை வருஷம் ஐபிஎல் ஆனாலும் சிஎஸ்கே அதுதான் வந்துட்டு பெருசா பேசப்படும். ஆனா இப்போ என்னன்னா சிஎஸ்கே vs ஆர்சிபி, அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் vs சிஎஸ்கே ஃபேன்ஸ். லாஸ்ட் டைம் உங்களை நிறைய ட்ரிகர் பண்ணாங்க. சிஎஸ்கே கிரவுண்ட்ல வச்சு, சிஎஸ்கே இல்ல சின்னசாமி கிரவுண்ட், ஆமா சின்னசாமி கிரவுண்ட்ல வச்சும் நிறைய வந்து பேசினாங்க. சிஎஸ்கே தோத்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைம்ல வந்து செய்யப்பட்டது. நிறைய அசிங்கப்படுத்தினாங்க, நிறைய விமர்சனம் வந்துச்சு. பெண்கள் ஆண்கள் இன்னும் எதுவுமே பார்க்காம நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஸோ இப்போ நடக்க போற ஐபிஎலுக்கு சிஎஸ்கே டீம் எந்த அளவுக்கு தயாராயிருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், பேட்டிங் டாப் 5 இருக்குல்ல, செட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பவுலிங் கொஞ்சம் இடி வாங்கினாலுமே நேத்தலினிஸோட ரூல்ட் அவுட் ஆனது கொஞ்சம் ப்ளோ தான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. பட் ஆனாலுமே ஒரு நல்ல பிளானோட மீண்டும் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ 30ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்குது. ஒரு நல்ல ஆட்டம் ஆடுவாங்கன்னு நான் நம்புகிறேங்க. ஏன்னா இந்த வருஷம் ஒரு சேஞ்ச் தேவை. அது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் இந்த வருஷம். டெஃபினட்டாக டாப் 4 எங்கள் பேர் இருக்கும். அந்த ஒரு ஸ்லாட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சு, சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்றது 4, அந்த 4ல் 1வது இருக்கும். அது கன்ஃபார்ம் நான். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸோட வார் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஆர்சிபி டீம் மேலேயோ இல்லை விராட் கோலி மேலேயோ எந்த காண்டும் இல்லை. நான் போன வருஷம் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். அது வந்து ஃபேன்ஸாக கிரியேட் பண்ண ஒரு விஷயம்தான். அண்ட் இந்த போன வருஷம் கூட ஃபேன்ஸ் நிறைய பேர் என் பேரை இழுத்துருந்தாங்க. வாடா சின்னசாமிக்கு வாடா அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. உடனே வந்து சொல்ல விருப்பப்படுறேன், அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து, அதாவது வெளியூர்லேருந்து வர ஃபேன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறது அந்த ஊரில் தெரியல அவங்களுக்கு. அது மட்டும் நான் கிளியராக சொல்கிறேன். இந்த சட்டையை போட்டு சின்னசாமி கிரவுண்டுக்கு வெளியில் போனாலே அடிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு இது. என்ன மட்டும் இல்லை, எல்லாரையுமே எல்லா ஃபேன்ஸையும் அடிப்பாங்க. அப்போ உனக்கு என்ன ஆச்சாங்க? நீ மேட்ச் பார்க்க போயிரு? இல்லை, நான் போனதில்லை, அதனால நான் சொல்கிறேன். என்ன மட்டும் இல்லைன்னு யார் போனாலும் அடிப்பாங்க. அந்த ட்ரிகர் கான்செப்ட் இருக்குல்ல, அங்கே சிஎஸ்கே தோத்தாலும் ஜெயிச்சாலும் வச்சு செய்யணும் அவங்கள. அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் அவங்க திருத்திக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் சின்னசாமி கிரவுண்டு. அண்ட் ஏப்ரல் 5 நாங்கள் தானே, அது நான் கன்ஃபார்மாக இருக்கேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கடவுளை கும்பிட்டுட்டே இருக்கு, ஏப்ரல் 5 எப்படியா ஜெயிச்சிருப்பா போதுப்பா, எனக்கு சின்னசாமியில் ஒரு வாட்டி ஜெயிச்சிருப்பா போதும், சொல்லி காட்ட வேண்டாம், கம்முன்னு இருந்துப்பேன், அவ்வளோதான். ஏன்னா போன வருஷம் 2 வருஷம் வச்சு செஞ்சுட்டாங்க நம்மள. சிஎஸ்கேனா அடிமட்டை அப்படியே அசிங்கமா என்னென்ன சொல்றாங்க, பேட்டிங் சரியில்லை, பவுலிங் சரியில்லை, தோனிக்கு வயசாயிடுச்சு, என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கேப்ல. ஸோ அதெல்லாத்தையும் இந்த வருஷம் அவர் கம்பேக் கொடுப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்படி நீ சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த சமூக வலைதளங்கள்ல ட்விட்டர்ல எல்லாம் வந்து பேசும்போது சஞ்சு சாம்சன் உள்ள வந்தது காரணமே வந்துட்டு தோனி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். தோனி வந்து 20 ஓவர் மேட்ச் ஃபுல்லாக ஆட வைக்க முடியாது. ஸோ வந்து அவர் வந்து ரொம்ப ஃபிட்டெல்லாம் சொல்ல முடியாது, ஏஜ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் தோனி வந்து இப்போ வந்து உள்ள இருக்காரு. அதுக்காக நம்ம வந்து 20 ஓவருமே தோனி வந்து நிக்க வைக்கவோ, தோனி வந்து ஆட வைக்க முடியாது. ஸோ சஞ்சு சாம்சன் தான் இதுக்கப்புறம் வந்து வர முடியும் அப்படின்றப்போ, ஸோ இந்த ஒரு மாற்றம்ன்றது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்கும்? மாற்றம்ன்றது நல்லா தான் இருக்கும், சேஞ்ச் தேவைதான். பட் ஆனாலுமே தோனி எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் சீசனில் கீப்பிங் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் எல்லா மேட்சுக்குமே. அது எனக்கு கேரண்டியாக என்னால் சொல்ல முடியுது. ஏன்னா வந்து சஞ்சு சாம்சன் ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டு இருந்திருக்காரு. சிஎஸ்கேவோட அந்த பல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இமேஜஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு தோனி ஆல்மோஸ்ட் இப்போ சீனியர் விக்கெட் கீப்பராக இருக்காரு. அவர் சஞ்சுவை இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணி ஃபியூச்சர் அந்த இதுக்கு இல்லை இந்த ஐபிஎல் சீசன் ஏதாவது ஒரு 2-3 மேட்சுக்கு மட்டும் சஞ்சுவை கீப்பிங் வச்சுட்டு அப்படியும் பண்ணியிருக்கலாம். இல்லை ஃபுல்லாகவும் ட்ரைனிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து சஞ்சு ஃபுல் பர்மனெண்ட் கீப்பிங்காக அப்படியும் செட் பண்ணலாம். அது எப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு விஷயம் தான். பட் ஆனால் தோனி கீப்பிங் பண்ணலையோ இல்லை பேட்டிங் பண்ணலையோ அது ஒரு
கொஞ்சம் சோகம் இருக்கும், வருத்தம் இருக்கும் ஃபேன்ஸுக்கெல்லாம். ஏன்னா அவர் வந்து அட்லீஸ்ட் இந்த ஒரு பால் ஆடணும், இல்லை அட்லீஸ்ட் ஸ்டம்பிங்கில் நிற்கணும், ஏதாவது அது பார்க்கணும் தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. அவர் வரச்ச அந்த ஒரு என்ட்ரிக்கு டிஜே போடுற ஒரு பாட்டாகட்டும், அதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறது. அவரோட அந்த கிளிம்ஸ் பார்க்கணும், மேட்சுக்கு போனோமா அவரை பார்க்கணும், அந்த ஒரு இதுக்கு தான் நிறைய பேர் சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இது மட்டும் சிஎஸ்கே டெஃபினட்டாக தவற விட மாட்டாங்க நான் நம்புறேன். டெஃபினட்டாக அவரை எடுத்துகிட்டு வருவாங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவரை காட்டுவாங்க, அவ்வளோதான் நிறைய அப்படின்ட்டு. ஆனால் லாஸ்ட் இயர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் போக 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 ஒரு மாதிரி ஒரு டவுன்ஃபால் போயிட்டு லாஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் ஐபிஎல்ன்றது சிஎஸ்கேக்கு எப்படி இருக்கும் மற்ற டீம் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது? மற்ற டீம்லாம் ஆக்சுவலி எல்லா டீமும் இந்த வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஈக்குவல் டு சொல்ல போனோம்னா எல்லா டீமுமே அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தான 11 வச்சிருக்காங்க. நிறைய டீமுக்குமே கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லா டீம்லையுமே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸாக சொல்லவே தேவையில்ல, ஸ்குவாடு டாப் 11 செம்மையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கும். பெஸ்ட் 4 தான் டெஃபினட்டாக உள்ளே போகிறாங்க. கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இன்னிங்ஸ், ஏன்னா 84 மேட்சஸில் மொத்தமாக அவே அண்ட் ஹோம் ரெண்டு டீமுக்கும் எல்லா இடத்துலையும் நடக்க போகுது. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ஒரு டைமில் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த என்ன சொல்றது டேடிஸ் ஹோம், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ சீனியர் பிளேயர்ஸ் 2018 ஆமாம் சீனியர் பிளேயர்ஸ் மட்டும் தான் அந்த சிஎஸ்கே டீம்லேயே இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு 35+ இருக்கியா, ஓகே சிஎஸ்கே டீம் உங்களை எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனமே வந்து 2018 வந்து இருந்துச்சு. ஓகே என்னெல்லாம் கிரைட்டீரியாலாம் தெரியாது, 35 வயசு உனக்கு சிஎஸ்கே டீமுக்குள்ள வந்துரு அப்படின்ற மாதிரி விமர்சனத்தெல்லாம் வந்துட்டு அதான் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தெல்லாம் சந்திச்ச சிஎஸ்கே டீம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். யாருமே வந்து அன்கேப்டு பிளேயர்ஸே அவ்வளவு பேர் இருக்காங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு அதிகமான விலை கொடுத்து எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டரோட இந்த 2026க்குள்ள ரிஸ்க் ஃபேக்டரோட போனாதாங்க கொஞ்சம் நல்லா ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து யங் பிளேயர்ஸ் எடுக்கிறாங்களோ இல்லை ஓல்டு பிளேயர்ஸ் எடுக்கிறாங்களோ இல்லை சீனியர் பிளேயர்ஸ் எடுக்கிறாங்களோ, டீம் ஒரு டிசிஷனோட வச்சுன்னா அவங்க கோச் ஆகட்டும், ஹெட் கோச் ஆகட்டும், மென்டர் ஆகட்டும் எடுத்திருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல இன்னிங்ஸாக பார்ப்போம். ஏன்னா 2007 உங்களுக்கே தெரியும் T20 வேர்ல்ட் கப்பில் தோனி கேப்டன் பண்ணும்போது எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக தான் எடுத்துகிட்டு போனார். கப்பை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க, எல்லாருமே ஜெயிச்சு எடுத்துகிட்டு வந்தார். அதே மாதிரி தான் பார்க்கலாம். இந்த வருஷம் டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் எதிர்பார்ப்போம். கப்பு நம்மளுக்கு தான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு தான்ட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்குவாட் சரியில்லைப்பா, மும்பை தான்ப்பா இந்த வருஷம் 100% கப்பு, ஏன்னா அவங்களோட பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் எல்லாமே டைட்டாக இருக்குப்பா, ஆர்சிபிப்பா ஒரு பக்கம் ஆர்சிபி ஹேட்ரிக் அடிப்பாங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லோ இன்னைக்கு கப்பு இந்த வருஷம் கப்பு தூக்கும்ட்டு. இந்த வருஷம் சிஎஸ்கே தான் கப் அடிக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. டெஃபினட்டாக நாங்கள் வந்து டாப் 4 எடுப்போம், கப்பும் நாங்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ புது வரவா வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து உள்ள வந்திருக்காரு. ஆல்ரெடி T20 வேர்ல்டு கப்பில் ஒரு பக்கா மாஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. சஞ்சு சாம்சன் இல்லைன்னா வேர்ல்டு கப் கிடையாதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தோட வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துட்டு அதே ஒரு ஃபார்ம்ல அப்படியே சிஎஸ்கே டீமோட ஸ்குவாட்ல போய் ஜாயின் பண்ணிருக்காரு. சஞ்சு சாம்சனோட வருகைன்றது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எப்படி இருக்கு? ஒரு பெரிய ஒரு லைட்னிங் வந்த ஒரு வருகைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வருகை தான். சேட்டன் வந்துட்டாரு. சேட்டன் ஓப்பனிங்ல இருந்தால் பவர் பிளே சூப்பர் ஸ்கோர்ன்றது நம்பிக்கை இருக்குது. அவரும் ஆயுஷ் மாத்திரையே ஓப்பன் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் உருவில் பட்டேல், ருத்ராஜ் கைக்வாட் எல்லாருமே இருக்காங்க. ருத்ராஜ் கைக்வாட் ஒன் உருவில் பட்டேல், அதுக்கப்புறம் ஆரச்சாமி இருக்காரு, பிரேவிஸ் நடுவில் இருக்காரு, அதுக்கப்புறம் ஆரச்சாமி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசாந்த் வீர், அதுக்கப்புறம் தான் தோனி. ஸோ டாப் 5 அவங்களே மேட்ச் முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால அதெல்லாமே பிரச்சனையே இல்லை, செட்டாக இருக்குங்க. பேட்டிங் செட்டாக இருக்கு, பவுலிங் மட்டும் தான் நேதர்லாண்ட்ஸ்க்கான கரெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டாங்கன்னா சிஎஸ்கே ஸ்குவாட் பர்ஃபெக்ட். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து தூபேவோட பேட்டிங் எல்லாமே தூபே, சது சாம்சன் எல்லாமே இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம பார்த்துட்டோம். அதிகபட்சமாக வந்துட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் எல்லாத்தையும் விளாண்டுட்டே இருக்காங்க. மிச்சம் இருக்க எல்லாருமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ், ஆக்சுவலாக ரொம்ப சின்ன பசங்கன்றப்போ ஸோ இவங்க எல்லாமே ஆப்போனன்ட் பவுலர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல. நான் வந்து சாதாரண சும்மா ஒரு நார்மலான லீக் விளையாட போகிறது இல்லை. ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக்ன்றது ஒரு பெரிய லீக். அந்த பெரிய லீக்ல இருக்கிறதே ஒரு பெரிய டீம்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். அந்த டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி விளையாட போகிறேன். என்னை நம்பி அந்த டீம் வந்து அதிகபட்ச ஒரு பணம் செலவு பண்ணி என்னை எடுத்திருக்காங்கன்றப்போ ஸோ அவங்களோட ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆயுஷ் மாத்திரை போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட் இயரே நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆயுஷ் மாத்திரை ஆல்ரெடி இருந்த ஒரு பிளேயர், இப்போ புதுசா வந்திருக்க இப்போ பிரசாந்த் வீர், ஓகே, கார்த்திகா இருக்கட்டும், கார்த்திக் சர்மா, ஓகே, தேர் ஆல் யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்திருக்காங்க. நம்பி தான் எடுத்திருக்காங்க. 14 crores எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. நம்பி எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைசி, அதுவும் தோனியோட மென்டர்ஷிப் கடியில் அவங்க ஆடுறாங்க. ஸோ அது ஒரு அவங்களுக்கே ஒரு பெரிய இது திங். ஏன்னா வந்து தோனி கீழே ஆடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கிரிக்கெட்டில் அவர் கீழே ஆடுறது ரொம்ப பெரிய விஷயம். அது அவங்களுக்கே தெரியும். வாய்ப்பு, இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்திருக்கு, அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு அவங்களுக்கே அது ஐடியா வந்திருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக ஆட போகிறாங்க. அவங்க டெஃபினட்டாக ஆடுவாங்க. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் பேசியிருக்காரு. என்னன்னா
இது உங்களை கிடையாது, இது காமனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேல வைக்கிற ஒரு அலிகேஷன். சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்து போயிட்டா தோனியவே நிறைய விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் சிஎஸ்கே இருக்கும்போது, இப்ப பிரசாந்த் வீரோ இல்ல கார்த்திக் சர்மா மாதிரி ஆட்களோ வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவங்கள விமர்சனம் பண்ணுவாங்களா, இல்ல அவங்க நிறைய விமர்சனம் பண்ணி அவங்களை டவுன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா சிஎஸ்கே ஜெயிச்சா சிஎஸ்கே கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்க மாதிரி, சிஎஸ்கே தோத்துட்டா சிஎஸ்கேனால இப்படிதான் அவ்வளவுதான் இவ்வளவுதான் சொல்லிட்டு பேசுற ஆட்கள் இந்த பசங்களோட பெர்ஃபார்மன்ஸை அவங்களே டவுன் பண்ணிடுவாங்களா, அவங்களே விமர்சனம் பண்ணி குறைச்சிருவாங்களான்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 கூட்டத்திலையும் நான் கிடையாது, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஃபர்ஸ்ட் இல்ல அதுதான் இப்ப நான் உங்களை சொல்லல, ஆனா நம்ம அதை பார்க்கவும் முடியுது. சிஎஸ்கே விமர்சனம் பண்ணி சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு சிஎஸ்கே விமர்சனம் பண்ற ஆட்கள் நிறைய பேர் லாஸ்ட் இயர் நம்ம பார்த்திருப்போம். தோனியாவே நிறைய பேர் விமர்சனம் பண்ணிருப்பாங்க, வயசாயிடுச்சு கிளம்பிரு, நீ தேவையே இல்லை, நீ இருக்கனால தான் வேஸ்ட், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் அப்படி இருக்கதாங்க செய்வாங்க. இப்போ பாருங்க 100% ஒரு 20 to 25% இருக்கதாங்க செய்வாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உண்மையான ஃபேன்ஸ் நாங்க இருக்கோம். சிஎஸ்கே தோத்தாலுமே ஜெயிச்சாலுமே அவங்க கூட என்னைக்குமே நிற்போம். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, இப்போ வரைக்கும் நான் ஸ்டேடியத்துல பார்க்கும்போது அந்த 17வது ஓவரை தாண்டிடுச்சுனாலே உள்ள இருக்க பேட்ஸ்மேன் அவுட் ஆகணும்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாமே இன்ன வரைக்கும் நான் சியர் பண்றதை பார்த்துட்டு தான் இருக்கோம். அவுட் ஆகுங்க, ஏன்னா தோனி உள்ள வரணும், அவுட் ஆகுங்க. நல்லா வந்து ஒன் கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். சிஎஸ்கே மேட்சுக்கு டிக்கெட் கிடைக்கிறது ஈஸி கிடையாது, கரெக்டாக இல்லையா? பிளாக்ல தான் நிறைய பேர் வாங்கிட்டு வராங்க, எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்குலாம் ஒரே ஆசை தான் இருக்கும், எல்லாருக்குமே காசு அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் தான். எல்லாருமே கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு என்ன ஆசை இருக்கும், பையன் தோனியை பார்த்துட்டா சந்தோஷமாக இருப்பான், அந்த மாதிரி தம்பிக்கோ இல்லை அப்பாக்கோ அந்த பொண்ணு பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல, பொண்ணை தோனி பார்த்துட்டாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் 10,000 15,000 கொடுத்துலாம் டிக்கெட் கொடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த ஒரு ஹாப்பினஸ் ஒரு அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை யாராக இருந்தாலுமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம பையன் தலையை பார்த்துட்டானா அவன் சந்தோஷமாக இருப்பான், அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதுக்காகவே அவங்க வந்துட்டு அது ஒரு சின்ன இது. அப்படி இருக்கும்போது பேட்டிங் பிடிக்கிறோட அம்மாவோ அப்பாவோ அங்க நிற்கும் போது தான் பையன் அவுட் ஆகணும்னு சொல்லி இவ்வளவு பேர் கத்துறாங்கன்றப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏங்க எவ்ரிவன் நோஸ் people are coming for that one man, at least one ball அவர் ஆடுறத பார்க்கணும். இல்ல இப்போ நீங்க சொல்றது வந்துட்டு ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருக்க யாருமே அந்த இடத்துல கத்த மாட்டாங்க. தோனி ஃபேனா இருக்க, அதாவது நான் வந்து கிரிக்கெட் பார்க்க வந்திருக்கேன், நான் ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன், நான் ஒரு ஆர்சிபி ஃபேன், நான் யாரா இருந்தாலுமே நான் கிரிக்கெட் பார்க்க வந்திருக்கேன். ரோஹித் சர்மா அவுட் ஆனோடனே நான் எந்திரிச்சு போக மாட்டேன், விராட் கோலி அவுட் ஆனா நான் எந்திரிச்சு போக மாட்டேன். அசல் நீங்க தோனி அவுட் ஆயிட்டாரா நீங்க எந்திரிச்சு போயிருவீங்களா? மேட்ச் ஃபுல்லா பாக்குறீங்களா? சோ ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருக்கும்போது அது வந்து பிரச்சனையா கிடையாது. ஒரு தோனி ஃபேனா இருக்கும்போது அங்க இருக்க ஒரு பிளேயருக்கு, அந்த பிளேயர் விளையாடிட்டு இருக்கான், ஒரு 60 ரன் அடிச்சிருக்கான் 20 பால்ன்றப்போ, நீ 20 பால் 60 ரன் அடிச்சாலும் பரவாயில்ல, நீ அவுட் ஆயிட்டு வெளியே போ. தோனி வந்து 2 பால் டாட் வச்சா கூட நாங்க தோனி ஆடுறத பாக்குறோம்னு சொல்லி பேசுற ஆட்கள் இருக்க வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் இப்படிப்பட்ட ரசிகர்கள் இருக்க வரைக்கும் இந்த டீம் தோத்துட்டு தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. நீங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனா இதை நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு அது கஷ்டமா தாங்க இருக்கு விமர்சனம் பண்றது சிஎஸ்கே. ஏன்னா வந்து நான் ஒன்னே சொல்லிட்டானே, கிரிக்கெட்டை ஓகே கேமாக நீங்கள் பார்த்துங்க, சீரியஸாக பார்த்துங்க, பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் சில பல ஃபேன்ஸுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா சந்தோஷம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அது அவங்க பார்க்குறாங்க. அதனால சிஎஸ்கே டீம் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தோனியை இறக்கி விடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் இந்த மாதிரி நடக்குன்றது சத்தியமாக சான்ஸ் எந்த ஃபேன்ஸும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த வருஷம் வந்து ஸ்குவாட் பக்காவாக இருக்குது, அதனால எல்லா பிளேயரையும் ஆடணும்னு தான் நினைப்பாங்க. இந்த வருஷம் நான் கேரண்டியாக சொல்கிறேன், தோனிக்காக கூட்டம் வரும், ஆனால் அவுட் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. அது நான் கேரண்டியாக சொல்கிறேன். லாஸ்ட் இயர் நடந்து இந்த வருஷம் டெஃபினட்டாக நடக்காது. இந்த வருஷம் டாப் 5 எல்லாமே சூப்பராக இருக்காங்க. தோனியை தெரிஞ்சு அங்கே வந்து கைட் பண்ணிட்டு இருந்தாலே போதும், அவர் அடிக்கடி சும்மா அந்த கேமராமேன் காமிச்சுக்கிட்டே இருந்தாலே அதுக்கே ஹாப்பினஸாக ஆகிடுவாங்க ஃபேன்ஸ் எல்லாம். ப்ளஸ் எனிவர் கீப்பிங்கும் பண்ண போறாரு, இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ருத்ராஜ் கேக்வாட் அங்கே கைட் பண்ணுறதுக்கு ஃபீல்ட்லேயே இருக்க போறாரு. ஃபேன்ஸ் இந்த வாட்டி நான் சத்தியமாக சொல்கிறேன் பண்ண மாட்டாங்க டெஃபினட். ஆனால் தோனியை குற்றம் சொல்கிறது, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை குற்றம் சொல்கிறதுக்குன்னு ஒரு 20-30% கிளம்பி தான் வருவாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. 70% கூட நிக்கிறோம்ன்ற சிஎஸ்கே நம்ம அந்த 20-30% ஆன ஆட்களுமே சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு தான் வராங்க. அதுதாங்க வருத்தவங்க. அதான் நான் சொல்றேன்ல, இப்போ இந்த சட்டை போட்டு 100% பேர் சேப்பாக்க வர்றாங்கன்னா அதுல இருந்து ஒரு 30% சிஎஸ்கே கழுவி ஊத்துறாலுமே மிச்சம் 70% சிஎஸ்கே கூட நிக்கிறாங்க. அந்த நம்பிக்கை தான் சிஎஸ்கேக்கு இன்னும் நல்லாவே ஸ்ட்ராங்காவே பெர்ஃபார்ம் பண்ணி இந்த சீசன் வைக்க போகுது. அந்த 70% பேர் போதும் சிஎஸ்கே மேல தூக்கி விடுறது. ஆனா இப்போ இன்னொன்னு கேட்கணும், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பத்தி கேட்கணும். என்னன்னா மும்பை இந்தியன்ஸ்ல மேட்சுக்கு நேற்று டிக்கெட் ரிலீஸ் பண்றாங்க. டிக்கெட்டோட ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees. ஆர்சிபியில் ஒரு மேட்ச் டிக்கெட் ரிலீஸ் பண்றாங்கன்னா அதோட ஸ்டார்டிங் பிரைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்போது இல்லையே. ஆமா, மும்பை இந்தியன்ஸோட ஃபர்ஸ்ட் பேஸ் டிக்கெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 499 rupees தான். 499 நீங்க மும்பை கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் பாக்குறதுக்கு ஒரு டிக்கெட்ஸ், அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி தான் ஹைதராபாத்ல இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அகமதாபாத்ல டிக்கெட் பிரைஸா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது ஏன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரொம்ப, அதாவது எல்லாருமே இங்க பணக்காரங்க கிடையாது, எல்லார் கையிலயும் பணம் வரப்போற கிடையாது. இப்போ நீங்க நினைச்சாங்கன்னா டிக்கெட் வாங்கலாம், இப்போ நான் நினைச்சா டிக்கெட் வாங்கலாம். ஆனா நம்மள மாதிரி நிறைய பேர் டிக்கெட் வாங்க முடியுமான்றது தெரியல. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கம்மியா பிரைஸ் பிக்ஸ் பண்ணி, ஒருவேளை இந்த நீ இன்னொன்னு சொல்றேன்,
இதே மாதிரி ஃபேன் ஈவெண்ட் வந்துட்டு ஆர்சிபியில் கிட்டத்தட்ட ஒரு 300-400 ருபீஸ்ல டிக்கெட்ஸ் கொடுப்பாங்களாம் இந்த மாதிரி ஃபேன் ஈவெண்ட்டுக்கு. ஆனா ஃபேன்ஸ் ஈவெண்ட்டுக்குமே அதிகபட்ச டிக்கெட் விற்கும் போது ரசிகரால பார்க்க முடியல. ஏன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இதை வந்து கம்மி பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வரிசையா வந்துட்டே இருக்குது. டிக்கெட்ஸ் வெளியிட்டாலும் கம்மியான டிக்கெட்ஸ் வெளியிடுறாங்க, யாராலையும் புக் பண்ண முடியல. டிக்கெட் ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாளே டிக்கெட்ஸ் புக் ஆயிருது. வித்தின் 5 minutesல டிக்கெட்ஸ் ஃபுல்லாமே புக் ஆயிருந்தா எப்படி புக் ஆயிருன்னு தெரியல. ஆனா ஸ்டேடியத்துல பார்த்தா சீட்ஸ் எல்லாமே எம்டியா இருக்கு. அப்ப அந்த டிக்கெட்ஸ் எங்க போகுது? ஒரு செட் ஆஃப் பிளாக்கே எம்டியா இருக்குன்றப்போ அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் எங்க போகுதுன்னு சொல்லி யூ மீன் தட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஏரியா நிறைய இடத்துல டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அங்கங்க எம்டியா இருக்குன்றப்போ அந்த டிக்கெட்ஸ் ஆன்லைன்ல விட்டுருந்தா நாங்க புக் பண்ணி வந்திருப்போமே. ஸோ தொடர்ந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வருது. ஏன் ரசிகர்களுக்கான கொஞ்சம் கருணை காட்டி ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து ஃப்ரீ பண்ணக்கூடாது, கொஞ்சம் பிரைஸை கம்மி பண்ணலாம், இல்ல டிக்கெட்ஸை எக்ஸ்ட்ராவா வெளியே விடலாம், புக் பண்றதுக்கு ஆள் இல்லாம கிடையாது, புக் பண்றதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வருது. இதுக்கு ஒரு சிஎஸ்கே ஃபேன் பையன் நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி விமர்சனங்கள்? ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறதுன்றது நம்ம கையில் கிடையாது. அது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோ இல்லை அதுக்கு பின்னாடி யார் என்னன்றது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கலாம், அரசியல் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஸோ அது நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது, அது நம்ம ஓப்பனாகவும் பேச முடியாது. இங்கே நடக்குதுன்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். யார் பண்ணுறா யார் பண்ணலை, அது யார் அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். யாருனால டிக்கெட்ஸ் வெளியில் வரல, யாருனால டிக்கெட்ஸ் இப்படி பிளாக்ல விற்கப்படுது, எல்லாருமே யாருன்றது காரணம் தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் யாருமே அதை பேசிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன், ப்ரைஸ் வந்துட்டு அஹமதாபாத் ஸ்டேடியம் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். அஹமதாபாத் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுவாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி முதற்கொண்டு விவிஐபி முதற்கொண்டு எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. புக் பண்ணால் புக் பண்ணுங்க, என்ன பிரச்சனை இல்லைன்ட்டு. பட் ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. அது ஏன் எதுக்குன்றது இன்டர்னலாக ஒரு மெம்பராக இருந்தால் அவங்களுக்கு அது ரெஸ்பான்ஸ் கிளியராக தெரியும். அவங்களுக்கு மேலே ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், அப்போ தான் மேட்ச் நடத்தும், ஏதாவது இருக்கும் இல்லைங்க. எல்லாருமே நார்மலாக இல்லைங்க. சிஎஸ்கே டீம் அங்கே வந்து மேட்ச் விளையாடுறது தான் வராங்க. மேனேஜ்மெண்ட் சேப்பாக்கை வந்துட்டு மேட்ச் விளையாடுற டைமில் தான் எடுக்கிறாங்க தவிர மிச்ச டைமில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த சேப்பாக்கும் ரைட்ஸ் இல்லை. கரெக்டாக இல்லையா? அந்த ரைட்ஸ் வேற ஒருத்தர்கிட்ட இருக்குது. ஸோ அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நாங்கள் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டால் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் விஷயமே. ஸோ எல்லாராலையுமே எல்லாத்துக்குமே எஸ் 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 சொல்லிட்டு வர முடியாது. சில பல விஷயங்கள் ஃபேன்ஸுக்கு ஹார்ட்ஷிப்பாக தான் இருக்கும். இப்போ எப்படி லாஸ்ட் இயர் வந்து 1700 ஸ்டார்டிங் ப்ரைஸ் சிஎஸ்கேக்கு. பட் இந்த வருஷம் எனக்கு தெரியல ப்ரைஸ் எப்படி வரும்ன்றது. மோஸ்ட் ப்ராபப்ளி ரவுண்ட் அபவுட்டாக 2000 தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் ரேட்டாக வைப்பாங்க. இல்லை மோஸ்ட் ப்ராபப்ளி கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணலாம். அது எப்படி வரும்ன்றது தெரியல. அண்ட் அந்த சீட் கம்மியாக விடுற அலாட்மெண்ட் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான்லாம் வந்து 3 லேப்டாப்பு 4 ஃபோனு எல்லாம் 7-8 டிவைஸ் வச்சு நான் உட்காந்துருப்பேன். எதில் மாட்டுதோ எடுத்து புக் பண்ண வேண்டியதான்ட்டு. ஸோ அவ்வளோதான், அதுதான் விஷயம். லக்கு இருந்தால் மாட்டோம், இல்லைன்னா என்ன, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு கிட்ட மாட்டியிருக்கோம், அவங்க கிட்ட வாங்க வேண்டியது, இல்லை ஏதாவது ஒரு அண்ணா இருப்பார் அவங்க கிட்ட வாங்க வேண்டியது, அவ்வளோதான் விஷயம். சிம்பிள், வேறு எதுவுமே இல்லை. இதுதான் விஷயம். ப்ரைஸ் கம்மி பண்ணுறதுன்றது எனக்கு தெரியல. அதை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் கேட்டது கரெக்டான விஷயம் தான். நீங்கள் சொன்னதெல்லாம் ரைட்டு தான், அதெல்லாமே ஒரு கேள்வியாக கேட்கணும். பட் ஆனாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இங்கே இருக்க மக்களுக்கும் தெரியும். அது யார் என்னன்றது அது பேச வேணாம், அதோட விட்டுருங்க. பட் ஆனால் டெஃபினட்டாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும், நல்லதாக நடக்கணும். அவங்க யாரு கூடயும் அந்த பேட் ஃபேஸ் வச்சுக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதாவது அந்த கெட்ட ரீதியில் ஒரு வார் மாதிரி வச்சுக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு பார்க்குறாங்க சிஎஸ்கே. ஐ மீன் சிஎஸ்கேக்கும் மிச்ச டீமுக்கும் இல்லை, இங்கே இன்டர்னலி இங்கே தமிழ்நாட்டில் அந்த வச்சுக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் சிஎஸ்கே எல்லாத்துக்குமே அவங்களுக்கு எஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் விஷயம் இங்கே. ஓகே, லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கண்ணா. ஸோ ஏப்ரல் 5 ஆர்சிபி கூட மேட்ச் நடக்கும் போது இன்கேஸ் அதில் வந்து திரும்பியும் சிஎஸ்கே அணி வந்துட்டு ஜெயிக்க முடியலை அப்படின்னா அது என்ன விமர்சனமாக இருக்க போகுது? இல்லை சிஎஸ்கே வின் பண்ணிட்டா என்ன சொல்லுவீங்க? இப்போ வின் பண்ணிட்டா நான் ஒன்றே தான் சொல்லுவேன், இனிமேல் ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸை ட்ரீட் பண்ணக்கூடாது. சின்னசாமி வெளியில் வந்தால் அது உங்கள் கிரவுண்டு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ நேற்றுக்கு ஒரு ஈவெண்ட் நடந்தது, நிறைய நாட்டிலேருந்து ஆளுங்க வந்தாங்க, நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸும் ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாங்க. சரியா? நிறைய பேர் ஆர்சிபி ரோஸ் பண்ணி டிஷர்ட் போட்டு வந்துட்டுருந்தாங்க. யாரையுமே எதுவுமே நடக்கலை, எல்லாருமே க்ளீனாக வந்தாங்க. சேப்பாக்க ரோட்லேருந்து க்ளீனாக வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் சின்னசாமியாக இருந்தால் இந்நேரத்துக்கு அது உல்ட்டா. அதே அன்பாக்ஸ் ஈவெண்ட் அன்றைக்கி நடந்தது, ஸ்டாம்ப் பேர் நடந்ததா இல்லையா? எவ்வளோ பேர் நசிங்கி செத்தாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. அதுதான் விஷயம், அதுதான் வித்தியாசம். ஆனால் ஏப்ரல் 5 டெஃபினட்டாக நாங்கள் ஜெயிப்போம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு ஆர்சிபி ஃபேனாக ஒரு கோலி ஃபேனாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்கன்றது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. யார் என்னன்றதை அன்னைக்கு கடவுள் பார்த்துப்பாரு. லைட் 11 நமக்கு தெரிய போகுது யார் ஜெயிக்க போகிறா யார் தோக்க போகிறான்றது. ஏன்னா மேட்ச் எந்த நிமிஷத்தில் வேணால் மேட்ச் மாறும். ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூடா.